NTF என்ற தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் 3வது மாநில பொதுக்குழு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்பொழுது துவங்குகிறது. நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இறையச்சமும் உள தூய்மையும் என்ற தலைப்பில் சகோதரர் யாசிர் அரபாத் இம்தாதி அவர்கள் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله. إن الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم ومن يريد ثواب الدنيا نؤتيه منها ومن يريد ثواب الآخرة نؤتيه منها ونجزي الشاكرين. அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் நமது NTFின் 3வது மாநில பொதுக்குழுவில் நாம் குடியிருக்கிறோம். நாம் செய்து வருகின்ற மார்க்க பணிகள், சமூக பணிகள் அனைத்தும் இக்லாஸோடும் தூய எண்ணத்தோடும் செயல்படப்பட வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வன்துர் தம்சும் அஃபகத். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை மறுமைக்கென்று நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை கவனித்து வாருங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை மேலும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்போ நாம் ஒரு ஜமாத்தாக இங்கு இயங்குவதனுடைய அடிப்படையான நோக்கம், இந்த உலகத்தில் ஒரு பெரிய பதவிகளுக்கோ புகழுகளுக்கோ ஆசைப்பட்டு நாம் இந்த ஜமாத்தில் பயணிக்கவில்லை. மறுமையை இலக்காக கொண்டு அந்த மறுமையில் நன்மையை எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கான பணிகள் என்ன என்பதனை செய்வதற்குத்தான் நாம் இந்த ஜமாத்தில் நாம் முதலாவதாக அங்கம் வகித்திருக்கிறோம். நாம் செய்கின்ற பணிகள் அனைத்திலும் இறையச்சத்தோடு இஹ்லாஸ் என்கிற உள தூய்மையோடு நாம் செய்து வர வேண்டும். வலா தக்கூனு கல்லதீன நசுல்லாக அன்சாகும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ்வை மறந்தோரை போன்று நீங்கள் ஆகாதீர்கள். அல்லாஹ்வை மறப்பவர்கள் தங்களை தாங்க அல்லாஹ் அவர்களை மறக்க செய்து வைத்து விடுகிறான். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தான் குற்றவாளிகளும் ஆவார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். முதலாவது அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க. நீங்கள் நாளை மறுமைக்கென்று என்ன சேமித்து வைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதை கவனிச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் கண்காணித்து நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வை மறந்தால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான நஷ்டமும் அல்ல, நம்மை நாமே மறந்துக்கிறோம். நம்முடைய மறுமை நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அப்படி ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இருந்துடாதீங்க என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அறிவுரை தருவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தொடர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மனிதர்கள் சொர்க்கம் வருவதற்கு காரணமாக அமைவது எது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், தக்குவல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ்வை அஞ்சுறதும் நல்ல நற்குணமும் மனிதர்கள் சொர்க்கத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்போ நாம் இந்த ஜமாத்தில் மாநிலம், மாவட்டம், கிளை, தொண்டரணி என்று பல்வேறு மட்டங்களில் நாம் செயல்படுறோம். தாவா பணியில் வீரியமாக நாம் செயல்படுகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? நம்முடைய மறுமை இலக்கு. மறுமையில் நம்ம நன்மையாக அமைத்து கொள்ளணும். மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி சத்தியத்தை புரிய வைத்து அதனின் மூலமாக நாமும் மறுமையில் வெற்றி என்கிற அந்த இலக்கை நோக்கியும் மக்களையும் வெற்றியின் பாதையிலும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. அதை இஹ்லாஸோடு தூய எண்ணத்தோடு இறையச்சம் என்கிற அந்த குணத்தோடு நாம் செய்வோமையானால் அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நாம் மறுமையில்
வெற்றியின் பாதையை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி நாம் சென்றுவிட முடியும். இன்னும் பாருங்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வமை யுரீது சவாப துன்யா நூத்திஹி மின்ஹா. ஒருவர் இந்த உலகத்தின் நோக்கங்கள், இந்த உலகத்தினுடைய வருமானம், இந்த உலகத்தில் லாபம், இதை எதிர்பார்த்து ஒருத்தர் செயல்படுகிறார் என்றால் அதைத்தான் அவர் அடைந்து கொள்வார், அதுதான் கிடைக்கும். வமை யுரீது சவாப ஆஹ்ரா, ஒருவர் மறுமை இலக்காக கொண்டு செயல்படுகிறார். அப்படியானால் நூத்திஹி மின்ஹா, அவருடைய நோக்கம் எதுவோ மறுமையை நோக்கம், மறுமையை அவர் அதில் கண்டுகொள்வார், அதை அடைந்து கொள்வார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்போ நம்முடைய நோக்கம் பதவி, புகழ், பெருமை இதை அடிப்படையாக கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலே அது நமக்கு முடிஞ்சு போயிடும், மறுமையில் அதற்கு எந்த விதமான நன்மையும் இல்லாமல் போயிடும். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி வருவது, இந்த உலகத்தின் நோக்கமாக கொண்டு நீங்கள் செயல்படாதீங்க, மறுமையை இலக்காக கொண்டு நீங்கள் செயல்படுங்க என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு அறிவுரை தருகிறார். அப்படி இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு நாம் செயல்படுமையானால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொர்க்கங்களின் இன்பங்கள் குறித்து நிறைய இடங்களை சொல்றான். அதெல்லாம் யாருக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறானா? யுத்தத்தில் முத்தகீன், இறையச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்காக இந்த சொர்க்க சோலைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுறான். அப்போ நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவதில்லை, இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் நாம் மரணித்து ஆகிரத்துடைய மறுமையுடைய நிலையை நாம் அடைந்து கொள்ள இருக்கிறோம். நிச்சயமில்லாத உலகம் இது. இப்போ நிச்சயமில்லாத இந்த உலகத்தின் நோக்கங்களுக்காக நாம் செயல்பட்டு மறுமையை நாம் பாலையடித்து விடக்கூடாது, மறுமையை நாம் இழந்து விடக்கூடாது. மறுமையில் நம்ம கை சேதப்பட்டு நின்று அங்கே போய் என்னதான் நம்ம அழுது புலம்பினாலும் அங்கே எதுவுமே நடக்க போவதல்ல. அப்போ மறுமைக்காக நம்ம என்னவெல்லாம் தயாரிக்கிறோம் என்பதை ஒரு பயிற்சி கூடமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஆக்கியிருக்கிறான். அப்போ நம்முடைய தாவா பணிகள், சமூக பணிகள், எந்த பணிகளையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் அதில் மறக்காம அல்லாஹ்விற்காக இறையச்சத்தோடு மறுமையில் நாம் சொர்க்கம் பெறணும் என்கிற நோக்கத்தோடு அந்த காரியத்தை ஆட்டணும். இல்லையா மறுமையில் என்ன நடக்கும்? நீ என்ன காரியத்தை செஞ்சீங்க? நிறைய தாவா செஞ்சோம், சமூக பணிகளை செஞ்சோம் என்று நம் மறுமை பதில் சொல்லுவோம். நம்முடைய உள்ளத்தின் நோக்கம் நிறைய தாவா செய்கிறார், நல்லா பேசுகிறாரு, நல்ல சமூக பணி ஆற்றுறாரு, அதை நோக்கமாக கொண்டு அந்த பெயர் எடுக்கணும்னு நம்ம செய்திருந்தா அல்லாஹ் அதை நமக்கு மறுமையில் அம்பலப்படுத்திடுவான். நீ செய்தா இந்த காரியத்தெல்லாம் மறுமையை நோக்கமாக கொண்டு செய்தாயா? இந்த உலகத்தில் உடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், சொர்க்கம் வரணுங்கிறதுக்காக அந்த நோக்கத்துக்காக செய்தாயா? அந்த நோக்கம் உன்னிடத்தில் எதுவுமே கிடையாது. சஹீஹ் முஸ்லிமில் கூட ஒரு செய்தி இடம்பெறு, அப்துல்லா இப்னு ஜுதுஆன் ஒருத்தர் இருந்தாராம். நிறைய அவர் ஏழை எளியோர்களுக்கு உணவு தருவார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு ஜுதுஆன் நிறைய ஏழை எளியோர்களுக்கு உணவு தருவதாக இருந்தாரே, அவர் செய்த அந்த பணி மறுமையில் அவருக்கு ஏதாவது பயன் தருமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வியை பாருங்க. நிறைய ஏழைகளுக்கு உணவு தந்தாரு, அவருக்கு மறுமையினுடைய நிலை என்ன, அது பயன் தருமான்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த பதில் என்ன? அப்துல்லா இப்னு ஜுதுஆன் செய்த அந்த பணிகள் மறுமையில் அவருக்கு எந்த நன்மையும் தரப்படலை. என்ன காரணம்? ஆகிரத்தை நோக்கமாக, மறுமையாக நோக்கமாக கொண்டு இந்த நாளுக்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிற அந்த தூய எண்ணம், இக்லாஸான எண்ணம் அவர்கிட்ட இல்லை. அதனால் எத்தனை ஏழை எளியவர்களுக்கு அவர் உணவு வழங்கியிருந்தாலும் மறுமையில் அவருக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய பணியாக இருந்தாலும் இறையச்சத்தோடு இக்லாஸோடு மறுமையில் நாம் நன்மை பெறணும், மனிதர் என்ற அடிப்படையில் ஏதாவது தவறுகளை, பாவங்களை நாம் செய்திருந்தாலும் அந்த தவறுகள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்கிற எண்ணத்தோடு அந்த காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ஜுதுஆன் விஷயமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அளித்த பதிலின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இறையச்சம் மிக மிக முக்கியமானது. அந்த இறையச்ச குணத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நோன்புங்கிற ஒரு கடமையை நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகமுடைய உரை எதுவாக இருந்தாலும் இறையச்சத்தை தூண்டுகிற 3 திருக்குர்ஆனின் வசனங்களை ஓதித்தான் அடுத்த இன்னபிற அறிவுரைகளை சமுதாயத்திற்கு, மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் நபிகளார் அவர்கள் சொல்வார்கள். என்றால் இறையச்சம் அவ்வளவு மிக மிக முக்கியமானது.
இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறைவனை அஞ்சிய அந்த முத்தகீன்களுக்கு வெற்றியின் தோட்டங்கள் இருக்கிறது. பல வகைகளை அல்லாஹ் அங்க தருகிறான். ஊரில் என்கிற பெண்களை அவர்களுக்காக நம்ம தர்றோம் என்று சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் விரித்து சொல்றான். இந்த காதும் அதை பற்றி முழுமையாக விரைவுரையாற்றி விளக்கி அதை கேட்டிருக்காரு. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கச்சோலையை அல்லாஹ் தயாரித்து இஹ்லாஸோடு தூய எண்ணத்தோடு அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இஹ்லாஸாக வணங்கி வழிபட்டு சமூக பணிகளை மார்க்க பணிகளை செய்த மக்களுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்ப இதையும் ஒரு நோக்கமாக கொண்டுதான் நம்முடைய அனைவருடைய பணியும், தாவா பணிகள், சமூக பணிகள் என்னெல்லாம் இருக்கிறதோ நம்மளால் இயன்ற அளவிற்கு அதை நாம் செய்ய போகிறோம். அந்த பணிகளை நாம் செய்வதற்கு தான் மாவட்டம், கிளை என்று பல்வேறு பொறுப்புகளை இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்லூன் ராயத்திகி, உங்களில் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள். அந்த பொறுப்பு குறித்து நீங்கள் மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. ஒரு சமுதாயத்தின் தலைவர் அந்த சமூகம் குறித்து அவர் கேள்வி கேட்கப்படுவார். குடும்ப தலைவர் அவர் அது குறித்து கேள்வி கேட்கப்படுவார். ஒரு பெண் அவருடைய குடும்பம் சார்ந்து கேள்வி கேட்கப்படுவாங்க. எல்லோருக்கும் எல்லாமே நம்ம பொறுப்பை சுமந்திருக்கிறோம். அந்த பொறுப்பை கூட இஹ்லாஸாக தூய எண்ணத்தோடு மறுமை நோக்கமாக அதை கொண்டு நாம் செயல்படணும். மறுமையில் அது விசாரணைக்கு வரும். இன்னென்ன பொறுப்புகள்லாம் நீங்கள் எடுத்தீர்களே, அதில் நீங்கள் செய்த பணி என்ன, எதற்காக அந்த பணிகள்லாம் செய்தீர்கள் என்கிற கேள்வியும் நமக்கு மறுமையில் உண்டு. அந்த கேள்விகளுக்கு நம்ம கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அவை இதையெல்லாம் உணர்ந்து அல்லாஹ்விற்காக நாம் செய்யக்கூடிய பணிகள் அனைத்தையும் இஹ்லாஸோடு தூய எண்ணத்தோடு மறுமையை இலக்காக நாம் கொண்டு செயல்படணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். இங்கு நாம் கூடியிருக்கிற மாதிரியே அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சந்திக்கிற ஒரு நல்லதொரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தரணும். அப்படி ஒரு தூய இஹ்லாஸோடு தக்வாவோடு பணியாற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்புரி வேண்டுமாய் துஆ செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.